நீங்கள் இந்த நேட்டிவ் வந்தீங்க, இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க ஃபஸ்ட்டு? இந்த இடத்துல அம்மா அப்பா இருந்தாங்க. அம்மா அப்பா வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஊர்லாம் இங்கே? இங்கேயே கட்டி கொடுத்துட்டாங்களா? இந்த இவ்வளோ மலைப்பகுதியில் எப்படி இருக்கிறீங்க? அது வந்து நாங்கள் இருந்தே சின்ன பிள்ளையில இருந்தே பழக்கமாயிட்டா. ஓ அப்படி. இப்போ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வெளியே தான் போகணும். ஆமாம், ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், எதுக்கு போனாலுமே எல்லார் வீட்டுலேயும் வண்டி எடுத்துட்டு போய்விடுவோம். யார் காலத்துக்கு கண்டு போனாலுமே ஒரு செல்லில் வச்சுருக்கோமா அதெல்லாம் ஃபோன் பண்ணி ஆட்டோ நம்பரெல்லாம் வச்சுருக்கோம். ஃபோன் பண்ணி சொன்னதுன்னா அவங்களே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அந்த எமர்ஜென்சி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் அந்த இடத்த விட்டு ஏன் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கல நீங்கள்? அப்படி நமக்கு எல்லாத்துக்கும் விவசாயம் இருக்குல்ல, அதனால நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கல. ஓ சரி சரி. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இதனால நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயத்த சொல்லுவீங்க? இங்கே வந்து இந்த ஒரு 2 மாதம் மட்டும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லாம் ஒன்றும் கஷ்டம் தெரியாது. இப்போ உங்களுக்கு தண்ணி செழிப்பாக போகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முகம் ஃபுல்லாக பயங்கர சிரிப்பு இருக்குது. ஆமாம். அப்புறம் மற்றபடி நீங்கள் வெளியில் வேலைக்கெல்லாம் போனதே கிடையாது, எல்லாமே விவசாயம் மட்டும்தான் பார்க்குறீங்க? வெளியிலையும் வேலை, எங்களுக்கு வேலைன்னா இப்போ ஒன்று வேலை முடிஞ்ச பிறகு வெளியிலையும் வேலைக்கு போவோம். இப்போ உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் வெளியில தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி நாங்கள் இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த நேட்டிவ் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். இதில் எங்கள் வீட்டுக்காரரு பிடிச்சி அடித்து இடையில போட்டுருக்காங்க, அதான் மறக்க முடியாத விஷயம். சரி 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 சரி. மனது ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த நேரம் தான். எனக்கு பிள்ளைலாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள். ஓ சரி சரி. அதுதான் உங்களுக்கு மறக்க முடியாது. கல்யாணம் ஆகி 2 அவங்கள எங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அவருக்கு ஊத்துக்கோட்டை ஆந்திராவை சைடு. சரி சரி. அவங்களாம் இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் வருவாங்களா? அந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜாலியாக? அப்படியா? இந்த மாதிரி சீசன் டைம்லலாம் நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா? இங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண? ஓ அதனால வர்றது கஷ்டம். ஆமாம். சரி சரி சரி. இனி வரணும், இன்னும் அடுத்த மாதம் வருவாங்க. ஏன்னா குழந்தைங்க இவ்வளோ பெரிய மலைப்பகுதியிலையும் அவங்க இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் அவங்களோட வீடு, வாழ்ந்துட்டுருக்காங்க. பக்கத்துலேயே தண்ணிலாம் அங்கே பாருங்கள் செம்மையாக போயிட்டுருக்கு. இந்த தண்ணி வரும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. தண்ணி இல்லாத டைம் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 மாதம் மட்டும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லைஃப்பை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் நிறைய பிளேசஸ்லாம் காட்டினாங்க. அதுக்கு ரொம்ப காட்டினவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்களை கூட்டிகிட்டு போய் இவ்வளோ இடம் சுற்றி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய காட்டில் தனித்தனியான வீடுகள் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு எதுவுமே வந்து பக்கத்தில் கிடையாது. வீடுகள் கூட தள்ளி 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 தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்ப்புக்கு கூட யாருமே வந்து டக்குன்னு வர முடியாத சுச்சுவேஷன். அப்படி இருந்தும் அவங்க இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து உண்மையிலே அவங்கள வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். இங்கே வந்து தண்ணி இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் வருவாங்க. தண்ணி இல்லாத டைம் இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி, மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பெயர் சொல்லுதடி, கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக, எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. காதல் போக்கும் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் உண்ணாந்து பார்க்கும், நான் தூரத் தெரியும் நீ துப்பட்டாவில் வைத்தால் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடித்தாய். ஒரு அழகான சர்ச் ஒன்று இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சிவபுரத்துக்கு போய் குளிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஷார்ட்கட் வழியாக தான் போவாங்க. மெயினில் வந்துட்டு ரோடெலாம் போட்டிருக்காங்க. கார் போகிறதுக்கான எல்லா வசதியுமே இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே வந்துட்டு சும்மா வெளியில் அப்படி பேசிகிட்டே போகிறவங்க அப்படிங்கிறதுனால இந்த காட்டு வழியாக தான் போவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போதே உங்களுக்கு அந்த ரோடு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வழியாக வந்தாலே அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆயிரும். ஜாயின் ஆனதுக்கப்புறம் சைடில் வியூ பார்க்குறவே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், சைடில் பார்த்துட்டே இருக்கும்போது சூப்பரான ஒரு வியூ ஒன்று வரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் நிறைய பேர் வந்துட்டு குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த பார்க்குற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் நல்ல ஆழமான பகுதி. ஆழத்தில் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். மேலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மணலே உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு தண்ணி. அவ்வளோ கிளியராக இருக்குது. மணல் எவ்வளோ தூரத்தில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனாலும் அந்த மணல் அவ்வளோ கிளியராக தெரியுது. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், மணல் அவ்வளோ கிளியராக தெரியுது. தண்ணி அவ்வளோ கிளியர் சூப்பராக இருக்குது. இதுதான் எங்கள் நேட்டிவோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் எங்கள் நேட்டிவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். பை பாய்.